ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் தாங்கள் விளைவித்த பொருட்களை அந்த கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய களத்தில் குவித்து வைத்திருந்தனர். நெல், பருத்தி, மிளகாய் போன்றவை மூடை மூடையாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அதனை களவு செய்வதற்காக ஒரு கள்வர் கூட்டம் அவ்விடத்திற்கு வந்தது. திடீரென்று ஊருக்குள் ஒரே சத்தம். யானை பிளிறுவது போலவும், குளவை போடுவது போலவும், அங்கே இங்கே ஓடுவது போலவும் சப்தம் கேட்க அனைத்து மக்களும் எழுந்து என்னவோ என்று பதறிக்கொண்டு களம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்தில் பார்த்தால் கள்வர் கூட்டம் அந்த பொருள்களை எல்லாம் களவு செய்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் திருடர் கூட்டம் பொருள்களை திருடிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த மக்கள் உடனடியாக திருட்டை தடுத்தனர். தங்களை பாதுகாக்கக்கூடிய கணபதியே தங்களது விளைபொருள்களையும் பாதுகாத்திருக்கிறார் என்று எண்ணி மனமாற மகிழ்ச்சி அடைந்தனர். திருட்டை தடுத்த அந்த சக்தி விநாயகருக்கு அன்று முதல் கூகொள்ளை பிள்ளையார் என்ற ஒரு பெயரும் இருப்பதாக கூறப்படுவது உண்டு. எத்தனை துன்பங்கள் வந்தாலும்